உங்கள் குழந்தைங்க முள்ளங்கி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, ஓமம், காஞ்ச வெந்தயக்கீரை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஜீரகம் சேர்த்தோன்னா இன்னும் மணமாக இருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்கல, நல்லாயிருக்கும். ஆனால் அப்புறம் 2 முள்ளங்கி வந்து துருவி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி எப்பயும் போல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கடைசியில் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் சப்பாத்திக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம விரல் பாருங்கள் உள்ளே போகுது, அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உருண்டையாக உருட்டிட்டு சப்பாத்தி தேய்ச்சி நம்ம எப்பயும் போல் கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நம்ம முள்ளங்கி இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்து கூட நம்ம சுட்டு கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாலக், உருளைக்கிழங்கு, பட்டாணி அந்த குருமாவோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். செமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.